நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜிமுதீன், வாசிப்பவர் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு பற்றி மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவிப்பு. எந்தவொரு நாட்டிற்கும் அடிபணியாத வகையில் இறைமை கொண்ட தேசமாக இலங்கையினை தலை நிமிர செய்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாட்டில் COVID-19 தொற்று காரணமாக 69 மரணங்கள் பதிவு. மண்மேடு சரிந்து வீழ்ந்ததனால் பாதிக்கப்பட்ட ஹட்டன் கண்டி பிரதான வீதியின் போக்குவரத்து வழமை நிலைமைக்கு திரும்பியிருக்கிறது. நியூசிலாந்து பெண் போலீசாரின் உத்தியோகபூர்வ சீருடையில் ஹிஜாப் உள்ளடக்கம். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதியாக பதவியேற்று குறுகிய காலப்பகுதிக்குள் நாட்டை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பாதுகாப்பு பற்றி மக்கள் இனியும் அச்சப்படவோ சந்தேகப்படவோ தேவையில்லை என்று அவர் உறுதியளித்தார். ஜனாதிபதி நேற்றிரவு தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைவரிசைகளின் ஊடாக நாட்டு மக்களுக்கு ஆற்றிய விசேட உரையின் போது இதனை குறிப்பிட்டார். இனம் மதம் என்கின்ற பேதமின்றி அனைத்து குடிமக்களுக்கும் நீதியினை உறுதி செய்து அவர்களின் உரிமையினை பாதுகாக்கும் வகையில் தான் செயல்படுவதாக அவர் கூறினார். எந்தவிதமான தீவிரவாதமும் மீண்டும் தலை தூக்குவதற்கான சாத்தியம் இல்லாது செய்யப்பட்டிருக்கிறது. போதைப் பொருளை கட்டுப்படுத்த முறையான திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த காலங்களைப் போன்று சிறைச்சாலைகளுக்குள் இருந்து போதைப் பொருள் கடத்தல் அல்லது பாதாள உலக நடவடிக்கைகளை மேற்கொள்ள இனியும் இடமில்லை என்று ஜனாதிபதி கூறினார். சகல நாடுகளுடனும் நட்புறவை பேணுவதற்கு தயாரான நிலையில் எந்தவொரு நாட்டிற்கும் அடிபணியாத வகையில் இறைமை கொண்ட தேசமாக எமது நிலைப்பாட்டினை மீண்டும் உலகுக்கு காட்டியுள்ளோம். அதனால் தான் பிராந்திய சக்திகளிடமிருந்தும் உலக வல்லரசுகளிடமிருந்தும் எமக்கு உரிய மரியாதை கிடைப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி பதவி என்பது ஒரு பொறுப்பே அன்றி வரப்பிரசாதம் அல்ல என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் செயற்படுகிறேன். அதன்படி தேவையற்ற செலவுகள், பயனற்ற நடவடிக்கைகளை முற்றிலுமாக அகற்ற நடவடிக்கை எடுத்ததாக அவர் தெரிவித்தார். நீதித்துறைக்கோ அல்லது போலீசாருக்கோ எந்த வகையிலும் அழுத்தம் கொடுக்கவில்லை. நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுகள் அனைத்தும் அரசியல் தலையீடின்றி தகுதியின் அடிப்படையிலேயே வழங்கப்பட்டன. வரிச்சுமை குறைக்கப்பட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்தார். விவசாய துறைக்கு புத்துயிர் அளிக்க குறுகிய காலத்தில் பெருமளவு பணிகளை மேற்கொண்டோம். நெல் கொள்வனவுக்கான உத்தரவாத விலை 32 ரூபாவில் இருந்து 50 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. உரமானியம் இலவசமாக வழங்கப்பட்டது. உள்ளூர் விவசாய உற்பத்தியாளர்களை பாதுகாக்க பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். கிராமப்புற மக்களின் வறுமைக்கு தீர்வு காண்பது நமது பொருளாதார கொள்கையில் முன்னுரிமை பெறுகிறது. அந்த வகையில் உடனடி கவனம் செலுத்தப்பட வேண்டிய பல துறைகளை இனம் கண்டிருப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். நாட்டின் ஏழ்மையான குடும்பங்களை இலக்காக கொண்டு 1 லட்சம் வேலைவாய்ப்புகளை வழங்கும் திட்டத்தினை ஆரம்பித்தோம். அதன்படி மிகவும் பொருத்தமானவர்களை தேடி 35,000 தொழில்கள் இதுவரை வழங்கப்பட்டிருக்கின்றன. மீதமுள்ளவர்களுக்கு மிக குறுகிய காலத்தில் தொழில் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி உறுதியளித்தார். வேலையற்றிருந்த 60,000 பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழக கல்வி சீர்திருத்தங்கள் மூலம் எதிர்காலத்தில் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டம் முன்னெடுக்கப்படும். நகர்ப்புற குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் 20,000க்கும் மேற்பட்ட வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு கிராமத்திற்கு ஒரு வீடு எனும் திட்டத்தின் கீழ் 14,000 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. 4,000 தோட்ட வீடுகளின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார். நாடு முழுவதும் 1000 பாடசாலைகள் தேசிய பாடசாலைகளாக மேம்படுத்தப்படும். பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதிக்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை தற்போது 10,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதனையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இலங்கையில் முதல் கோவிட் நோயாளி கண்டறியப்படுகின்ற போது ஏற்படக்கூடிய கோவிட் அலையினை கட்டுப்படுத்த ஒரு செயலணியினை ஏற்கனவே அமைத்து திட்டங்களை உருவாக்க தொடங்கியிருந்தோம்.
இதனால் கொரோனாவின் முதல் அலையினை மிக விரைவாக கட்டுப்படுத்த முடிந்தது. இந்த காலப்பகுதியில் மக்கள் வாழ்க்கையில் பொருளாதார தாக்கத்தை குறைக்க அரசாங்கம் செயல்பட்டது. அத்தியாவசிய உணவை மக்களுக்கு கிடைக்கச் செய்வதற்கான முறைகள் வகுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். வருமானத்தை இழந்த 59 லட்சம் குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு 2 முறை வழங்கப்பட்டிருக்கிறது. கடினமான காலங்களில் பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையினை குறைக்க வரி நிவாரணம் வழங்கப்பட்டதாக ஜனாதிபதி தெரிவித்தார். கொரோனா நோய் தொற்றாளர்களை கண்டறிதல், தொடர்புடையவர்களை தனிமைப்படுத்துதல், PCR பரிசோதனை மற்றும் நலன் பேணல் நடவடிக்கைகளுக்காக அரசாங்கம் இதுவரை 70,000 மில்லியனுக்கும் அதிகமான நிதியினை செலவிட்டுள்ளது. கோவிட் விவகாரத்தில் கடந்த முறையைப் போலவே இந்த முறையும் ஒரு திட்டத்துடன் செயல்படுகிறோம். நோய் பரவுவதனை வெற்றிகரமாக கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நோய் தொற்றுடையவர்கள் என்று கண்டறியப்பட்டு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டவர்களின் இறப்பு எண்ணிக்கையினை 0.05 குறைந்த அளவில் பேண எமது சுகாதாரத்துறைக்கு முடியுமாகியிருக்கிறது. அனைவரும் சுகாதார ஆலோசனைகளை உரிய முறையில் பின்பற்றி பொறுப்புடன் செயல்பட்டால் முதல் கொரோனா அலையினை வெற்றிகரமாக எதிர்கொண்டதைப் போலவே இந்த சூழ்நிலையினையும் கட்டுப்படுத்த முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். ஜனநாயக நாடொன்றின் வெற்றி தங்கியிருக்கும் அடிப்படை அரசியல் அமைப்பாகும். 19வது திருத்தத்தினால் ஏற்பட்ட குழப்பத்தினை 20வது திருத்தத்தின் மூலம் அகற்ற முடிந்தது என்றாலும் இன்னும் சில சர்ச்சைகள் இருக்கின்றன. எனவே புதிய அரசியலமைப்பு வரைவினை தயாரிக்கவும் பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக் கொள்வதற்கும் ஏற்கனவே ஒரு குழுவை நியமித்திருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த நாட்டின் சுபீட்சமே தனது எதிர்பார்ப்பு என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அந்த இலக்கை அடைய மனசாட்சியுடன் தேவையான எந்த நடவடிக்கையினையும் எடுக்க தயங்கப் போவதில்லை என்று தெரிவித்தார். நேற்றைய தினம் அதிமேதகு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய விசேட உரையின் தமிழ் உரைபெயர்ப்பு காலை பிரதான செய்தி அறிக்கையினை தொடர்ந்து இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ் சேவை 102.1, 102.3 FM அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு சிந்தித்துக் கொண்டிராமல் HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொன்றை திறந்து 3 வருடங்களில் அவர்களின் பட்டப்படிப்புக்கு வழி செய்யுங்கள். மினுவங்குட மற்றும் பாலியகுட கோவிட் கொத்தணிகளில் இருந்து மேலும் 92 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கமைவாக குறித்த கொத்தணிகளில் தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 14,801 ஆகும். நாட்டில் நேற்று 325 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதற்கு அமைவாக நாட்டில் தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 18,402 அதிகரித்திருக்கிறது. இதேவேளை நாட்டில் கோவிட்-19 தொற்று காரணமாக 69 மரணங்கள் பதிவாகியிருக்கின்றன. உள்நாட்டு முகக்கவச உற்பத்தியாளர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் பற்றி அரசாங்கம் கவனம் செலுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கலந்துரையாடல் ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜயசுமன தலைமையில் நேற்று நடைபெற்றது. உள்நாட்டு முகக்கவச உற்பத்தியாளர்களை பாதுகாக்கும் நடவடிக்கையாக சத்திர சிகிச்சைக்கான முகக்கவசங்களை இறக்குமதி செய்யும் நடவடிக்கையினை மட்டுப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இதேவேளை சத்திர சிகிச்சைக்கான முகக்கவசத்தின் உயர்ந்தபட்ச சில்லறை விலை 15 ரூபாவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. KN 95 முகக்கவசத்தினை 100 ரூபாவிற்கு விற்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. முகக்கவச உற்பத்தியாளர்கள் தமது உற்பத்திக்காக தேசிய ஔடத ஒழுங்குபடுத்துதல் அதிகார சபையின் அனுமதியினை பெற வேண்டும். நாட்டின் நாளாந்த முகக்கவச தேவைப்பாடு தற்போது சுமார் 2,50,000 ரூபாவாகும். இவற்றில் 50% இறக்குமதி மூலமே நிவர்த்தி செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மண்மேடு சரிந்து வீழ்ந்ததனால் பாதிக்கப்பட்ட ஹட்டன் கண்டி பிரதான வீதியின் போக்குவரத்து தற்போது வழமை நிலைக்கு திரும்பியிருக்கிறது. இந்த வீதியின் நாவலப்பிற்றி பல்லேகம பிரதேசத்தில் மண்மேடு மரம் ஒன்று சரிந்து வீழ்ந்ததனால் நேற்று பிற்பகல் 3 மணியிலிருந்து குறித்த வீதியூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். மேல் மாகாணத்தில் பொருளாதார மத்திய நிலையங்கள், வீடுகள் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்களில் சுகாதார வழிகாட்டல்கள் முறையாக பேணப்படுகின்றனவா என்பது பற்றி சுகாதார அதிகாரிகள் ஊடாக கண்காணிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது.
கோவிட்-19 வைரஸை தடுக்கும் செயலணியின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி தலைமையில் சுகாதார அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்ற போது இந்த விடயம் சம்பந்தமாக கவனம் செலுத்தப்பட்டது. கொரோனாவுக்கான சிகிச்சை, அவசர சிகிச்சை சேவை, சிகிச்சை நிலையங்களில் கட்டில்களின் எண்ணிக்கையினை அதிகரித்தல், இடைக்கால வைத்திய உத்தியோகத்தர்களுக்கு கொரோனாவுக்கான சிகிச்சை சம்பந்தமாக மேலதிக பயிற்சியினை வழங்குதல் போன்ற விடயங்கள் குறித்து இதன் போது ஆராயப்பட்டது. உள்ளூர் டின்மீன்களுக்கான சில்லறை விலையினை 200 ரூபாவாக பேணுவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக சத்தோச மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் ஊடாக இந்த டின்மீன்களை விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர் டின்மீன் உற்பத்தியாளர்களுக்கும் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன் ஆகியோருக்கும் இடையில் வர்த்தக அமைச்சில் நேற்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டிருக்கிறது. அவை உள்நாட்டு செய்திகள். என்னப்பா அந்த ராணி? எந்த லோகத்து ராணி? இடியாப்பம் விக்கிற ராணி. ஹோட்டல் திறக்க போறாளாம். தெரியும். ராணி HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கு திறக்கும் போதே தெரியும். வருடக்கணக்காக சிறிதாக நடத்திய உங்கள் வியாபாரத்தை HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொன்றின் மூலம் 3 வருடங்களில் பெரிதாக்கிக் கொள்ளுங்கள். 0718-800-999. உங்களுக்கு என்ன பிறந்த நாள் கூட தெரியாது. ராணிட எல்லாம் தெரியும். HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறுவோரை கைது செய்வதற்காக நேற்று முதல் புலனாய்வு அமைப்புகள் மூலம் விசேட நடவடிக்கை அமலாவதாக போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள். தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் ட்ரோன் கருவிகளை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் வேலை திட்டம் வெற்றி அளித்திருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளரான பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹண தெரிவித்திருக்கிறார். இதேவேளை வீதி சமிக்ஞை விளக்குகளுக்கு அருகில் யாசகம் கேட்பதும் பொருட்களை விற்பதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இத்தகைய செயல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு ஹோமாகம கலவிவத்த நீர் விநியோக திட்டத்தில் மேற்கொள்ளப்படும் அவசர திருத்த பணிகள் காரணமாக இன்றிரவு 9 மணியிலிருந்து 10 மணித்தியாலங்களுக்கு சில பிரதேசங்களில் நீர் விநியோகம் தடைப்படும் என்று நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்திருக்கிறது. ஹோமாகம, பன்னிப்பிற்றிய, பலன்வத்த, மத்தைகுட ஆகிய பிரதேசங்களிலேயே நீர்வெட்டு அமுலாகும். இது தவிர மொரட்டுவ நீர் பம்பி குழாயில் மேற்கொள்ளப்படும் திருத்த பணிகள் காரணமாக நாளை இரவு 8 மணி முதல் மறுநாள் காலை 8 மணி வரை மொரட்டுவ மாநகர எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களில் நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட இருக்கிறது. உங்கள் கவனத்திற்கு உலகச் செய்திகள். நியூசிலாந்தில் முஸ்லிம் பெண்களை போலீஸ் பிரிவில் இணைத்துக் கொள்ளும் வகையில் ஊக்குவிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கமைவாக நியூசிலாந்து பெண் போலீசாரின் உத்தியோகபூர்வ சீருடையில் ஹிஜாப் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி ஜீனா அலி ஹிஜாபை அணிந்த முதல் நியூசிலாந்து பெண் போலீஸ் அதிகாரி என்கின்ற பெருமையினை பெற்றிருக்கிறார். பெண் போலீஸ் அதிகாரிகளின் வேண்டுகோளுக்கு அமைவாக ஹிஜாபை போலீஸ் சீருடையில் உள்வாங்குவதற்கான பணிகள் 2018ஆம் ஆண்டு ஆரம்பமானதாக நியூசிலாந்து போலீஸ் தலைமையகம் அறிவித்திருக்கிறது. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளின் கடற்படைகள் பங்கேற்கும் 2ஆம் கட்ட போர் பயிற்சியின் இறுதி நாள் என்றாகும். இந்த பயிற்சி வடக்கு அரபிக்கடல் பகுதியில் இடம்பெறுகிறது. இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பலான விக்ரமாதித்யா, அமெரிக்க விமானம் தாங்கி போர்க்கப்பலான நிமிட்ஸ் ஆகியவற்றினை மையப்படுத்தி ஏனைய நாடுகளின் போர்க்கப்பல்கள் பயிற்சியில் ஈடுபடுகின்றன. இதன் முதலாம் கட்ட பயிற்சி வங்கக்கடல் பகுதியில் கடந்த 3ஆம் திகதி ஆரம்பமானது. இது தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெற்றது. அபிவிருத்தி செய்திகள். ICTA என்று அழைக்கப்படும் தகவல் தொலைத்தொடர்பாடல் முகவராண்மை நிறுவனம் மீள கட்டமைக்கப்படவுள்ளது. பொது சேவையினை டிஜிட்டல் மயமாக்கும் நோக்கத்தோடு 3 கிளைகளை நிறுவி முதலீடுகளை கவர்ந்தெழுக்கும் வகையில்
நிறுவனத்தினை மீளமைப்பது பற்றிய யோசனையினை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சமர்ப்பித்திருந்தார். அந்த யோசனைக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. மின்னணு தேசிய அடையாள அட்டை திட்டத்தினை அமுலாக்குவதற்கு செயலணியினை உருவாக்கும் யோசனையும் அதில் அடங்குகிறது. விளையாட்டுச் செய்திகள். பாரிஸ் மரதனோட்ட போட்டி அடுத்த வருடம் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி இடம்பெறும் என்று ஏற்பாட்டாளர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். கோவிட்-19 நெருக்கடி காரணமாக இந்த ஆண்டிற்குரிய போட்டி ரத்து செய்யப்பட்டது. பாரிஸ் மரதனோட்ட போட்டி உலக புகழ்பெற்ற பந்தய நிகழ்வாகும். இதில் பல நாடுகளைச் சேர்ந்த 50,000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்பது வழமை. இங்கிலாந்து கிரிக்கெட் அணி அடுத்த ஆண்டு முற்பகுதியில் பாகிஸ்தானுக்கு மேற்கொள்ளவிருந்த T20 சுற்றுப்பயணம் பிற்போடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சுற்றுத்தொடர் பெரும்பாலும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் நடைபெறலாம். பாகிஸ்தான் சுற்றுத்தொடரில் இங்கிலாந்தின் முக்கியமான வீரர்கள் கலந்து கொள்ள முடியாமல் இருப்பதும் செலவினங்கள் தொடர்பான பிரச்சனையும் தொடர் பிற்போடப்படுவதற்கான காரணம் என்று தெரிய வருகிறது. 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். மருத்துவர்கள் பரிந்துரைத்த ஔடதங்களை வாடிக்கையாளர்கள் கொள்வனவு செய்ய வழிவகுக்கும் ஆன்லைன் பார்மசி முறையினை அமேசான் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. ரசாயன பெயருடன் குறிப்பிடப்படுகின்ற மருந்து வகைகளுக்கு 80% வரையிலான விலை கழிவுகளும், வர்த்தக பெயருடன் வரும் மருந்து வகைகளுக்கு 20% வரையிலான விலை கழிவுகளும் வழங்கப்படும் என்று அமேசான் நிறுவனம் அறிவித்திருப்பதாக BBC செய்தி வெளியிட்டிருக்கிறது. அமேசான் என்பது உலகம் முழுவதும் பிரபலம் பெற்ற இணைய விற்பனை நிறுவனமாகும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இன்றே மாறிடு ரியல் டைம். அதுக்கும் சேமிக்க LOLC ரியல் டைம். அதிக கட்டணம் டிரான்சாக்ஷனுக்கு சேமிப்பு இப்போ இலகு. கொடுப்பனதுக்கு பகல் இரவு நோ ப்ராப்ளம். LOLC ரியல் டைம். பரிவர்த்தனைக்கு மேலதிக கட்டணங்கள் இல்லை. கவர்ச்சிகரமான வட்டி விதத்துடன் பல்வேறு நன்மைகள். LOLC ஃபைனான்ஸ் ரியல் டைம் ஆப்பினை உடன் டவுன்லோட் செய்யுங்கள். LOLC சேமிப்பு கணக்கிடமிருந்து. உருளைக்கிழங்கு உற்பத்தியில் ஈடுபடும் யாழ் மாவட்ட விவசாயிகளை ஊக்குவிப்பதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதன் கீழ் விதை உருளைக்கிழங்குகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக ராஜாங்க அமைச்சர் ஷஷீந்திர ராஜபக்ஷ சுமார் 60 மில்லியன் ரூபாய் நிதியினை ஒதுக்கீடு செய்திருப்பதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கின்றார். இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்க சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. வடக்கு கிழக்கு மாகாணங்களின் கரையோர பிரதேசங்களில் காலை வேளையில் மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளையில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். தென் சபரகமுவ, மத்திய, ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகலாம். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற போது பலத்த காற்றும் வீசக்கூடும். இதனை திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு பற்றி மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவிப்பு. எந்த ஒரு நாட்டிற்கும் அடிபணியாத வகையில் இறைமை கொண்ட தேசமாக இலங்கையினை தலை நிமிர செய்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் கோவிட்-19 தொற்று காரணமாக 69 மரணங்கள் பதிவு. மண்மேடு சரிந்து வீழ்ந்ததனால் பாதிக்கப்பட்ட ஹட்டன் கண்டி பிரதான வீதியின் போக்குவரத்து வழமை நிலைக்கு திரும்பியிருக்கிறது.
நியூசிலாந்து பெண் போலீசாரின் உத்தியோகபூர்வ சீருடையில் ஹிஜாப் உள்ளடக்கம். இத்துடன் இன்று எமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நண்பர்கள் 12:45 எதிர்பாருங்கள்.